எப்படியோ எல்லா வேலையும் முடிச்சாச்சு. மாட்டுக்கு தண்ணி வச்சாச்சு, வீடு வாசல் எல்லாம் கூட்டி துணிமணி எல்லாம் துவைச்சாச்சு. நம்ம இனி அவர் வந்தா வெளியே கிளம்ப வேண்டியதான். அமுதா, எங்க நீங்க வரக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு சாயங்காலம் வந்து வெளியே போலாம்னு சொன்னீங்களே. போலாம் அமுதா. அமுதா அமுதா சொல்லுங்க தே. எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? எல்லா வேலையும் முடிச்சிருங்க தே. நானும் இவரு வெளியே போயிட்டு வரேங்க தே. வெளியே போறீங்களா? எங்க போறீங்கம்மா? கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மான்னு அம்மா சமைச்சு வைக்கணும், அம்மா வீட்டில் எல்லாம் செஞ்சு வைக்கணும், வெளியே ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்டா வயிறு வலிக்கும்னு சொல்லுவான். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பொண்டாட்டி கூப்பிட்டு வெளியே போறதுக்கு நேரம் இருக்குதோ? அம்மா இருக்கும்போது மட்டும் வீட்டில் தான் சாப்பிடணும்னு அவங்களுக்கு தோணும். அம்மா ஒரு நேரம் வெளியே கூட்டிட்டு போகலான்னு கல்யாணத்துக்கு முன்னாடி தோணாது. சரி, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அம்மாவுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு இவங்களுக்கு தோணாது. அவங்க சௌகரியம் போல நடங்க. வயசான கிழவிங்க நாங்கள் சொன்னால் என்ன கேட்கவா வரீங்க? ஏங்க எப்போ பார்த்தாலும் உங்க அம்மா இப்படியே பேசிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடிங்காங்க. ஏன் உங்க மருமகளை மட்டும் தான் அப்படி பேசணுமா? மகளுக்கு மட்டும் வைக்காம மாப்பிள்ள கூட அங்கே போய் இங்கே போன்னு சொல்றாங்க. எல்லா மாமியாரும் மகளை பார்க்குற மாதிரி மருமகளையும் பார்த்தா எப்பேற்பட்ட சண்டையும் வராது. இங்க பாரு, அவங்க வயசானவங்க, நீ தான் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும். ஏங்க புரிஞ்சு நடந்துக்கோ எங்களை சொல்றீங்க? நாங்க புரிஞ்சு நடந்தங்காட்டி தான் இவ்வளவு அமைதியா இருக்கிறோம். ஏன் மகளை மட்டும் இப்படி வெடுக்கு பேசுவாங்களா? மருமகன் வராரு, மருமகனே இப்படி பேசுவாங்களா? மருமகன் காட்டி தானே பேசுறாங்க. எந்த மாமியாராவது மருமகனை மட்டும் பேசிடுவாங்களா? மருமகன் வேலைக்கு போனாலும் சரி, வேலைக்கு போகாதவா இருந்தாலும் சரி, மக கூட வந்துட்டு அந்த தாங்குவாங்க. இதே மருமகளுக்கு வீட்டுல வேலை செஞ்சாலும் சரி, செய்யலைனாலும் சரி, மருமகளை திட்டதும் ஊருக்குள்ள கெட்ட பேர் பண்றது தான் வேலையா வச்சிருப்பாங்க. எனக்காக எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுத்துக்கோ அமுதா. உங்களை நான் தெரியாம தான் கேட்கறேன். எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோன்னு என் வீட்டு ஆளுங்க கூட வந்து எங்க கூட இருந்தேன்னு சொன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? வாழ வந்த பொண்ணு மாமியார் வீட்டுல இருக்கணும், மாமியார் சொன்னதை கேட்கணும்னு சொல்றீங்க. அதே மாதிரி வாழ வந்த பொண்ணை மருமகளா நடத்தாம மக மாதிரி நடத்தினா நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருப்போம். சரி, இப்ப நம்ம பேசிட்டே இருந்தா நம்ம வெளியே போற வேலை கெட்டு போயிடும். நம்ம 2 பேரும் வெளியே போயிட்டு நைட்டு வரலாம். அம்மா பேசிட்டே இருப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நேரத்துல மறந்துடுவாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாம் மறக்க மாட்டாங்க. போயிட்டு வந்தவனே கொஞ்ச நேரம் அதிகமா பேச ஆரம்பிப்பாங்க. அது ஜாடையாவே பேசிட்டு இருப்பாங்க. 2 நாளைக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்கோங்க. என்ன பண்றது? உங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி வரேன்.